வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. மதியம் தான் சொல்லியிருந்தேன் குமரனுடைய வீட்டில், அதாவது கொடைக்கானல் வீட்டில் ஷூட்டிங் போகுது அப்படின்னு சொல்லி. பட் அந்த வீடு வந்து சென்னையில் தான் லொகேஷன் இருக்கு. நம்ம விஜய் மட்டும் தான் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு செம்மையான அப்டேட் வந்து நம்ம ஸ்ரீனி கொடுத்துருக்காங்க. குமரன் அண்ட் விஜய் ரெண்டு பேருமே வந்து ஒரு குட்டி வாக் வர மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா குமரன் வந்து கேஷுவலா அந்த லுங்கில இருக்காரு. ஈவன் விஜய்மே வந்து இந்த மார்னிங்ல போடுவாங்க இல்லையா, அந்த ஜாகிங் போகும்போது அந்த காஸ்டியூம்ல தான் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு கூலா வந்து சில் பண்ணிட்டு இருக்காங்களா கொடைக்கானல் போயிட்டுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து காவேரியை தேடி போறாரு சிஸ்டர் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுன்னு தான் என்னுடைய கணிப்பு. குமரன் அவங்க சொந்த ஊர் வீடெல்லாம் போனோடனே நார்மலாக லுங்கில இருக்காரு, அது மட்டும் கிளியரா தெரியுது. அதனால இவங்க வந்து எதுவுமே பரபரப்பா இருக்க மாதிரி தெரியல. பட் ஏதோ ஒரு என்கொயரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ லேண்ட் இஷ்யூஸும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, ஸோ அதை சால்வ் பண்ற விதமாக கூட போயிருக்கலாம். நிறைய பேர் வந்து காவேரியோடைய அப்பாவுடைய நினைவு நாள் வரலாம் சிஸ்டர், அதுக்காக கூட இருக்கலாம்னு சொன்னீங்க. ஸோ மேபி என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்கமிங் எபிசோட் மூவ் ஆகும்போது நமக்குமே அதுக்கு பத்தின ஏதாச்சும் க்ளூ கிடைக்க வரும். இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த காலேஜ் சீன் ஆகட்டும், குமரன் வீடாகட்டும், அது வந்து கொடைக்கானல்ல இருக்க மாதிரி தான் இப்போ வந்து அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அடுத்த ஷெடியூல் ஸ்டார்டிங்கே கொடைக்கானல், அவங்களுடைய ஒரிஜினல் கொடைக்கானல்லே போயிட்டு கூட ஷூட் பண்ணலாம். பிகாஸ் அடுத்த ஷெடியூல் ரெயின் ஷெடியூல் இல்லையா, ஸோ அதனால அங்கே மூவ் ஆகிறதுக்குமே ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது ஒரு சைடு இருக்க நம்ம சுவாமி அவர்களிடமிருந்து ஒரு அழகான அப்டேட், ஒரு குட்டி ரீல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்விங் இந்த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன்லாம் போட்டு ஓட்டிங்லாம் வச்சிருந்தாங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எஸ்க்கு தான் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஸ்டைலிஷா ஹேண்ட்ஸமா இருக்காங்க நம்ம ஹீரோ ஆஸ் யூஸ்வல். அப்புறம் ஆக்டர் ருத்ரன் அவங்க சைட்ல இருந்துமே வந்து ஒரு கியூட்டான ரீல்ஸ் வந்து ஷேர் ஆச்சு. நம்ம காவேரியோடைய பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அழகான ரீல் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்காக அந்த ஸ்னாப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் விஜய் மட்டும் மிஸ் ஆகிறாங்க. ஸோ சடனாக கொடைக்கானல் ட்ராக் எதுக்கு வருது அப்படின்றத மட்டும் தான் நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியல. பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸ் பத்தி. பார்த்ததுமே நமக்கு ஏதாச்சும் வந்து ஒரு க்ளூ கிடைக்கும், அதை வச்சு நம்ம வந்து கணிப்போம். கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.